இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியினுடைய பங்கை வாங்கி விற்கக்கூடிய இடம். நீங்கள் ஒரு கம்பெனியினுடைய ஷேர் வாங்கும்போது ஒரு கம்பெனியினுடைய பீஸை நீங்கள் வாங்குறீங்க. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியை சின்ன சின்ன பீஸாக பிரிக்கிறாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு பீஸை நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா அதுதான் ஷேர். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா ஒரு கம்பெனியினுடைய ஷேரை நீங்கள் வாங்கும்போது அந்த கம்பெனியினுடைய ஓனர்ஷிப்பில் ஒரு ஸ்மால் பீஸை நீங்கள் விலைக்கு வாங்கியிருக்கிறீங்க. இது வரைக்கும் கூட உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நபர் ஒரு சின்ன மரத்தை நட்டு வச்சு வளர்க்குறாருன்னு சொல்லி வச்சுக்கோமே. இதில் இந்த மரத்தை நடுறவர் தான் ஓனர், அந்த மரம் தான் கம்பெனி. இந்த மரம் ஒரு குறிப்பிட்ட அளவு இப்போ வளர்ந்தாச்சு. இதில் இப்போ 10 கிளைகள் இருக்குது. இப்போ இந்த மரத்தை நட்டவருக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அது வேறு மரம் நடுறதுக்காக இருக்கலாம், அல்லது இன்னொரு இடத்துல வாங்கி வேறு மரம் நடுறதா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த மரத்து மூலமாக வர்ற வருமானத்தை மட்டும் வச்சு அவரால் அதை செய்ய முடியாத ஒரு நிலையில் அவர் இந்த மரத்தில் உள்ள 5 கிளைகளை மட்டும் விற்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றார். வெட்டி விற்கிறதில்ல, அந்த கிளைகள் அந்த மரத்திலே தான் இருக்கும். ஆனால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த மரத்தில் உள்ள 10 கிளைகளில் 5 கிளைகளை மற்றவங்களுக்கு ஓனர்ஷிப் கொடுக்கலான்னு சொல்லி நினைக்கிறார். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் அந்த கிளைகளை வாங்கலாம். 5 பேர் இப்போ அந்த 5 கிளைகளை வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி வச்சுக்கோமே. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மரத்தில் 5 கிளைக்கு அதை நட்ட ஒரு ஓனராக இருக்கிறாரு, மீதி இருக்கிற 5 கிளைகளுக்கு வேறு வேறு நபர்கள் ஓனராக இருக்கிறாங்க. சரி, இதில் என்ன லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளை அந்த மரத்திலே தான் இருக்குது. அந்த மரம் வளர 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 அந்த கிளையும் பெருசாகும். ஸோ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து அந்த கிளையை வாங்கியிருக்கிறீங்க. ஒரு 10 வருஷம் கழித்து அந்த கிளை ரொம்ப பெருசாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வாங்கியிருக்கிற அந்த கிளையை இன்னொருத்தருக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வாங்கின விலையை விட பல மடங்கு அதிகமான ரேட்டுக்கு அந்த கிளையை நீங்கள் மற்றவங்களுக்கு விற்கலாம். இப்படி விற்கும்போது உங்களுக்கு நீங்கள் வாங்கின விலையை விட விற்கிற விலை அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதில் லாபம் கிடைக்குது. ஸோ அந்த மரத்தை நட்டவருக்கு அந்த கிளைகள் வாங்குறவங்க மூலமாக பணம் கிடைக்குது. அவர் அதை வச்சு வேற ஒரு சில விஷயங்களை செய்கிறாரு. அந்த கிளைகளை வாங்கினவங்களுக்கும் அதை திரும்ப விற்கும்போது அது மூலமாக அவங்களுக்கு பலன் கிடைக்குது. இதுதான் ரொம்ப சிம்பிளாக ஷேர் மார்க்கெட். இதில் அந்த கம்பெனியுடைய பங்குகள் அப்படிங்கிறது இந்த மரத்தில் உள்ள கிளை மாதிரி. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்கு அந்த பங்கை வாங்குறீங்க, ஓனர்ஷிப்பை வாங்குறீங்க. நீங்கள் அந்த கம்பெனி நல்லா வளர்ச்சி அடைகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க, திரும்ப அதை விற்கிறீங்க. ஸோ இப்படி வாங்கி விற்றல் தொடர்ந்து நடக்கும்போது அது ஒரு பொருள் மாதிரி கன்சிடர் பண்ணப்பட்டு அதில் என்ன கிடைக்குது அப்படின்னா லாபம் கிடைக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.